இருக்கா கலட்ட நான் நீ 100 ஆண்டு காலம் வாழ உண்டா எப்படி இன்னும் எனக்கு ஒரு 5 வயது கூட இருக்கும் தானே 105 வயது என் வாழ்கிற என்ன நீ 10 தரம் கலட்டி வைக்க எனக்கு 10 வயசு குறையும் நீ 50 தரம் கலட்டி வைக்க 50 வயசு குறையும் அப்போ 50 வயதில் நான் மண்டை போட்டுருவான் அது இந்த உன்னுட்ட கையில் தான் இருக்கு மாமா ஜீவன் ஏத்துனா நீ தான் எல்லாத்துக்கும் ஏதுவாக இருக்கிற உண்ட கையில் தான் தந்த நான் என் ஆயுள உண்ட கையில் நான் எப்போ கலட்டணும் பூட்டணும்ன்ற உன்னிட்ட தான் சுவிச்சு கிடக்கு என் ஆயுள கலட்டுற சுவிச்சு யார்கிட்ட கிடக்கு இந்த கழுத்தில் கிடக்கு நீ அடிக்கடி கலட்டி வை என் பிரச்சனை இருந்தால் ஆக மோசம் பண்ண நீ போடாமலே விடு சரியா போடுவார் கண்டியா இன்றையிலேருந்து நாளையிலேருந்து இந்த புருஷன்மார் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கோ மனுஷி எத்தனை தரம் தாலியை கலட்டுறாள்னு மார்க் பண்ணி வைங்கோ உங்களுடைய ஆயுளை நீங்களே தீர்மானிக்கலாம் அப்போ கூடுதலாக இங்கே எல்லாம் பேங்க்லாம் இருக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது பேங்கில் இருக்கிற பற்றி எனக்கு தெரியாது நான் இங்கே தக்காத சொல்லல நான் ஊருக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் தேவையில்லாமல் இங்கே மாட்டி விடாத அதே மாதிரி பொம்பளைகளுக்கு முண்டு சொல்லித்தார் ரொம்ப கரைச்சல் தராங்களா அடிக்கடி கழட்டி வைங்க இப்போ இதுக்கு பேரே தாழ்நி தாலியில் தாழ்நி என்றா பணிந்து நட பணிந்து நடன்றது அடிமையாயிருன்றது அர்த்தம் இல்லை பணிவோடு இரு கழுத்தில் தாலி கட்டிருக்கிறேன் கொஞ்சம் பணிவா நட ராங்கித்தனம் காட்டாத சிரிப்பு கொண்டு தெரியாத என்றதுக்காகத்தான் பணிஞ்சு நட அடக்க ஒடுக்கமாக இருக்கும் அதான் அடக்கம் புற ஒடுக்கம் அடக்க ஒடுக்கமாக இருந்தேன்னா நீங்கள் உங்களோட வாழ மேஞ்சி தள்ளிப்பட்டு போடுவீங்களே இல்லை அடக்க ஒடுக்கம் தான் நான் இஞ்ச தக்காத சொல்லல ப்ளீஸ் திருப்பியும் சொல்கிறேன் அப்போ இதுக்கு பேர் தாலி ஏன் கழுத்தில் கட்டியிருக்கு தெரியுமா நல்லா யோசிச்சு பாருங்க தாலியை இதில் கட்டியிருந்தா அவ்வளோ வேசனையாக இருந்திருக்கும் தண்டை வாழ ஒரு மூலையில் கிடந்துட்டு போகும் இந்த கதான் உதியில் வச்சு கட்டிடுறாங்க வேறு தொண்டை குழியில் வச்சு கட்டி கிடக்கு ஐயோ நல்லாவா இருக்குது என்று நீங்கள் யோசிக்கலாம் ஏன் கட்டி இருக்கண்டா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் யாரும் குறை சேர்க்காங்க நான் தமாசு சொல்கிறேன் சீரியஸாக தான் சொல்கிறேன் தமாசு சொல்கிறேன்னா சீரியஸான விஷயத்த தமாசு சொல்கிறேண்ணே இப்போ காலத்தில் கட்டியிருக்கேன்னு வச்சுக்கொள்ளுங்க இப்போ எங்கேயாவது போய்க்க வரைக்க ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இல்லை யாரும் உங்கள் பொடியங்கள் பார்க்குறாங்க முடிச்சு ஏன் பொடியங்களா நான் பார்க்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் ஏன் பொடிகளோட கொள்ளுவாங்க போ விட்டு பிறட்டு காத்துக்கத்து பண்ணி விட்ருவாங்க வேண்டாம் போய்க்க வரைக்க அது தச்சலா மனசில் இருக்க இது என்ன தாலின்னு செய்யும் தெரியுமோ அடிச்சடி சொல்லும் கல்யாணம் முடிச்சிட்டா அடிக்குது பார்க்கல அப்படியே மனசில் சொல்லி கொண்டிருக்கும் இதை கலட்டினா போடாதாரி சொல்லாதானே பிரச்சனை இல்லை அதனால் கழுத்தில் தாலி இருக்கணும் கலட்டினா ஆயுள் உறையும் நாளிலிருந்து ஆம்பளையால் ஆயுள் கணக்கை பார்த்து கொள்ளுங்க இப்போ கை பிடிக்கிறது முன்ன பின்ன தெரியாத 2 பேர் கைப்பற்றுதல் என்ன தெரியுமோ என்னது சீதனவாதத்தோட ஊரில் இங்கே இல்லை சீதனவாதத்தோட எல்லாம் கைப்பற்றி கொண்டு ஒரு ஆளை கைப்பற்றி அடுத்தது அம்மி மிதிக்கிறது அது பொறுத்த கட்டம் எந்த பெரிய ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளை கால் பிடிக்கிற கட்டம் கண்டி அந்த கட்டம் பலுகேவலமான கட்டம் அது ஆம்பளை எல்லாம் பக்கி தலை குனிஞ்சிருக்கிற கட்டம் அது காலை பிடிச்சி இவ்வளோ சனத்துக்கு முன்னால் படித்தவன் நிற்கணும் தெரிஞ்சவன் நிற்கணும் மாஸ்டர்மேன் நிற்கிறாங்க வேலை சிறவன் கூட்டாளிகள் நிற்கிறாங்க எல்லாரும் பார்க்குறாங்க வெள்ளக்காரன் நிற்கிறோம் சீனன் எல்லா சனியான மேலே வந்து நிற்கிது ஏன் பொண்டாட்டின்ற காலை பிடிக்கிறான் எல்லா சனம் முழுசுதுன்னு இந்த ஆள் காலை பிடிச்சி அம்மிக்கு மேலே வச்சு சொல்லுவார் கண்டியோ என்ன சொல்கிறாரு அதில் ஒரு வார்த்தை இருக்குது என்ன வார்த்தை பெண்ணே இன்றைக்குத்தான் முதலும் கடைசியுமா உண்ட காலை பிடிக்கிறேன் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் காலை பிடிச்சி கொண்டு நான் கேட்குறேன் என்ன ரொம்ப கவலையோடு தான் சொல்லுவார் ஆக்களுக்கு முன்னாலே இல்லை காலை பிடிக்கிறார் இன்றைக்கு தான் கடைசி முதலுமா உண்ட காலை பிடிக்கிறேன் நீ வாழ்நாளுக்க நீ தான் இந்த காலை பிடிக்கணும் அது நான் ஊர்க்கதை சொல்கிறேன்னா இதோ இன்றையிலேருந்து நீ தான் நீ என்ற கால் பிடிக்க வேணும் இந்த கால் பிடிச்சி கொண்டு கேட்குறேன் காலை தூக்கி வைக்கிற பொழுது இந்த அம்மியானது எப்படி தளம்பாம உறுதியா இருந்ததோ அதுபோல உன்னுடைய மனம் தளம்பாம உறுதியா இருக்கணும் இந்த மனம் தளர்ந்ததுனால தான் இப்ப நான் சொன்ன கதை அகலிய வந்து கல்லா போனா நீயும் மனம் தளர்ந்து போனியாண்டா கல்லா போவ
இப்போ என்னண்டா அம்மிக்கே ஏன் விதிக்கிறது தெரியுமே? அம்மிக்கு மேலே வேற ஒரு கல்லை கொண்டு வச்சிருக்கலாம் தானே. குசினிக்கே இருக்கேக்க அம்மியில் அந்த மிளகு ஊரில் நான் ஊருக்காக தான் சொல்கிறேன். நம்ம மிளகு மஞ்சள் அது இதெல்லாம் கரைச்சி கழுவி துப்புராக்கி மூடி வைப்பேன். சில பேர் சுலகாலி ஆகுது ஆட்டாக்கிட்டு எறிடுவோன்ட்டு. ஊரில் ஒரு பழமை இருக்குது, எல்லாம் மூடி வைக்கிறது. அம்மியை உடைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த போய் வாரத்துக்கு படிக்க பதிலாக கொண்டு வந்து நீங்கள் வாசலில் போட்டுருவேன். இதை உடைஞ்சு போய் நாங்கள் வாசலில் படிக்க கொண்டு போட்டுருவோம்னா போகிற வரச்சா நம்மளுக்கு அது உழக்கிறான். பிறகு அங்கே சரியா இல்லையாண்டா போகிற வாரச்சானம் உழக்கம்ன்றது தெரியுதில்லை. அம்மியில் இருக்கு, அங்கே குசினியில் இருக்கேக்க பக்குவமாக இருக்கணும். மஞ்சள் அரைச்சி அதை அரைச்சி கழுவி அங்கே வைக்கிற இடத்துல பக்குவம் குறைஞ்சி போச்சோ, அங்கே உடஞ்சி போச்சோ, போகிற வாரச்சானம் முழுக்கா மிதிக்கும். அதனால தான் இந்த அம்மியை காட்டினது. இப்போ அம்மி மிதித்து முடிஞ்சுது. கணக்க சொன்னால் உங்களுக்கு பலதாக போயிடும். இது இப்போ அம்மியெல்லாம் மிதிச்சாச்சு. கல்யாணம் அருந்ததி பார்க்குறா, அது கட்டாயம் காட்டும். பக்கத்து வீட்டு இங்கே கல்யாணம் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டு அருந்ததியை பார்க்க போகிறேன். ஏன்னா அப்போ எங்கே திருந்த போகுதுன்னு தெரியாது. இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்குது, இன்னும் பஸ் நைட்டே நடக்கல. அதுக்கு அடுத்த வீட்டு அருந்ததியை பார்க்க தெரியுது. என்ன இது எங்கே திருந்த போகுது? அது இல்லையாப்பா, அருந்ததி இல்லை. சில பேர் சொல்கிறது 6ஆம் தேதி பார்க்குறேன் 6ஆம் தேதி பார்க்குறேன். அருந்ததி வசிஷ்டர் சொன்ன இல்லை. இப்போ குலகுரு வசிஷ்டர் அவருடைய சம்சாரத்துக்கு பேர் அருந்ததி. இந்த இல்லறத்திலும் துறவரத்திலும் பிரியாமல் இருந்ததுனால தான் இந்த வசிஷ்டரும் இந்த பஞ்சாதியான அருந்ததியும் நட்சத்திரமாக இருக்கிறார்கள். அதனால இல்லறத்திலும் துறவரத்திலும் பிரியாமல் இருந்த ஒரே ஒரு குடும்பம் அதுதான். அதை பார்த்து அதுகள் மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் பிரியாதேங்கோ, டைவர்ஸுக்கு போகாதேங்கோ, முழிச்சு பார்க்குறான்றதுக்காக கோடு வழியை நின்று மானத்தை வாங்காதேங்கோன்றதுக்காக தான் அதை காட்டுறது. அருந்ததியை காட்டி இது மாதிரி இல்லறத்துலேயும் சரி கடைசியாக கல்லடான அப்புறம் பிரியாமல் வாழ்கிறதான் வாழ்க்கையப்பா, இதுதான் வாழ்க்கை. யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். முக்கினால் நடக்காது. எவ்வளோ எண்ணியாக பூஜை போட இத்தனை நேரம் மண்ணுக்கு உருண்டாலும் ஓட்டுற மண் தான் ஓட்டும். அதனால் இதுதான் கிடைச்சது உனக்கு, பார்த்துக்கொள். அதுகள் மாதிரி ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழுங்கொண்டு தான் இருந்ததையும் காட்டினது. இப்போ கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக ராமர் சீதையினுடைய கல்யாணத்தை கண்டு மகிழ்ந்தார்கள். அங்கே ராமபிரான் மாங்கல்ய தாரணம் செய்ய முனிவர்கள் வாழ்த்து கூற எல்லாரும் வந்திருந்தவர்கள் எல்லாம் வாழ்த்து பாடி வாழ்த்து கூறி அந்த ராமபிரானுடைய இன்றைய அந்த கதையை இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலே நீங்கள் கேட்கக்கூடிய பேறு பெற்றீர்கள் என்று கூறி சொன்னவர்களுக்கும் அதை கேட்டவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தினவர்களுக்கும் இந்த மேடையை போட்டு அலங்காரம் பண்ணினவர்களுக்கும் எல்லாம் வல்ல அந்த எம்பெருமானுடைய மகாவிஷ்ணு திருவருள் கொடுப்பார் என்று கூறி இதுவரை நேரமும் சாப்பிட்றவர்கள் சாப்பிட்டு மீதியானவர்கள் வீட்டை போய் தூங்குறது இதெல்லாம் விட்டு இவ்வளவு நேரம் பொறுமையோடு இதை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமாத்மா எல்லோரையும் காப்பாற்றட்டும் என்று வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஆறுதலந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெட்மை கூறு செய்தணிவேல் வாழ்க, கொக்கொடம் வாழ்க, செவ்வள் பெரிய மஞ்சை வாழ்க, ஞானதன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீரடியார் எல்லாம்.